வணக்கம் 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 வந்தனம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? கடவுளரால் எல்லா உயிரினங்களும் நல்லா இருக்கணும். அந்த லாஸ்ட் வரைக்கும் கொஞ்சம் கண் திறந்து பார்த்தாருன்னா கடவுளுக்கு கொஞ்சம் பாகுபாலி கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு அதை கொஞ்சம் அந்த கஷ்டத்தை எடுத்துக்கலாம். ஆனால் கடவுள் எல்லாமே வேண்டுறோம். ஒரு ஜீவன் கடவுள் எல்லாத்தையும் என்ன தான் பண்ணுவார்? அவர் முழு படைச்சி விட்டுட்டாரு. படித்து விட்றப்ப நம்ம அது பாட்டில் ஒன்றும் பண்ண முடியல. அவர் தில்லாடிக்கிட்டு கிடக்கிறார். தில்லாடியா பாருங்க, தள்ளாடிட்டு கிடக்கிறாரு. யார் எந்த குடும்பத்தை போய் சரி பண்ணுறது? இந்த குடும்பமாக இதா இங்கிட்டு நான் ஐயா சிவபெருமானே அப்படின்னு இங்கிட்டு காலத்து வைக்கிறாரு, அங்கிட்ட எடுத்துட்டு கூப்பிடுவாங்க. இதை விட பயங்கர போர்ஸ் அவருடைய மந்திரங்களாக சொல்லி கூப்பிடுறாங்க. ஒன்றும் பண்ண முடியாதுங்க. நம்ம கஷ்டம் நம்ம தான் பார்த்து போகணும். முடிவு தலையெழுத்து, அதான் ஒன்றும் பண்ண முடியாது. பயங்கரமாக வேகுது. எங்கள் ஊரில் மழையெல்லாம் பேஞ்சிக்கிட்டு இருக்குது. உங்கள் ஊரில் பெய்யுதுன்னு எனக்கு தெரியல. இப்போ சிக்கா சூர்யா அவங்க அதில் சிக்கா லைவ் ஓடுவா. அப்படி அதில் எல்லோரும் பர்ஃபெக்டாக அப்படியே நேற்று கொண்டு நகை கொண்டு வச்சேனா, மோதத்தை 2 மாதத்து இப்படி காட்டினா. அப்படி நேற்று கொண்டு வச்சேனா அந்த நகை கண்ணுக்கே பத்தலை. அதுக்கப்புறம் இப்போ கண்ணை வாங்கியிருக்கிற வட்டிக்கு 10 ரூபா வட்டிக்கு சூர்யா 10,000 ரூபா 10 ரூபா வட்டிக்கு வாங்குவாளாம்மா. பொய்யா பேசிடுறாங்களா? நம்புறாங்க. மனுஷனுக்கு என்ன பண்ணுறது? அவங்க ஒரு பெரிய விஐபின்னு நினச்சிக்கிட்டு அவங்களே வாழ்ந்துக்கிட்டு இருக்க, தன்னைத்தானே உயர்த்திக்கிட்டு வாழ்ந்துடுறாங்க. நல்லது தான். ஒரு வகையில் சூர்யா ஒரு கோட்டில் நம்பிடலாம், பண்ணிடலாம். ஓகேவா? இந்த சிக்கா இருக்கிற அப்படியே பச்சோந்தி தான் நேரத்துக்கு தகுந்த மாதிரி கலராக மாற்றி அடிப்பா. அப்படி ஒரு சூர்யா அந்த மாதிரி ஒரு ரவுடி பேபி சூர்யான்னு பேர் வந்த மாதிரி அவங்க நடந்துக்கிட்டு இருந்தா. அப்படி இவன் சிக்காகிட்ட வந்ததுக்கப்புறம் அப்படியே பொட்டி பாம்பாட்டு அடங்கி ஒரு பொட்டிக்குள்ள உட்காந்துக்கிட்டாங்க. ஆனால் அந்தளவுக்கு பாவல் பண்ணி கரெக்டாக பேசி அவங்கள ஒழுக்கப்படுத்தி வச்சுருக்கா. அப்படி இன்றைக்கி என்ன சொல்லுவார்? நேற்று கொண்டு நகை வச்சனா, வச்சதுக்கப்புறம் பார்த்தா அங்கே பயங்கரமாக அந்த நாக்கண்ணுக்கே அந்த காசு இல்லாமல் போயிடுச்சு. என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. அதுக்கே சரியாக போச்சு. விற்றுட்டேன்றோம். அப்படி அந்த ஆள் விற்கவெல்லாம் மாட்டா. அப்படி விற்க கொண்டு வரணும் போய் சொல்கிறோம். அப்படி எப்படி இப்படிலாம் என்னால் முடியல. நேற்று லைவில் சொன்னாங்களா இல்லையா சொல்லுங்கள்? 2 மோதிரத்தை காட்டி கொண்டு நான் விற்கிறேன் அப்படிங்கிறாங்க. எதுக்கு அப்படி விற்கணும்? நெசமாக நீங்கள் வச்சுருக்கீங்களா? ஒரு டைம் சூர்யா எதுக்கோ சொன்னதுக்கு நான் என்னுடைய காதல் சின்னமாக நான் போட்டேன், வித்தினா அவ்வளோதான் அப்படின்னு சொன்னா. அப்படி அந்த மாதிரி இருக்கப்ப அதை எப்படிங்க கொண்டு விற்பாங்க? கொண்டு அடவு வைக்கணும்னா கூட சரி, ஓகே, ஏதோ வீட்டடம்புலாம் வாங்கி போட்டிருக்காங்களே, பிக்கா வாங்கி போட்டிருக்காங்க, அதனால அந்த இது கூட வைக்கலாம். அதை விட்டுட்டு நான் இது பண்ண போகிறேன், நான் கடன் கட்ட போகிறேன் எங்களுக்கு கையில். இன்னொன்று கொடைக்கானல் போகிறத சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. கொடைக்கானல் போகிறதுல நகையை விற்று யாராவது கொடைக்கானல் போவாங்களா? கொடைக்கானலில் ஊட்டி. ஐயோ, ஊட்டி பிள்ளைங்க எனக்கு பைத்தியமே பிடிச்சிச்சு. என்ன குற்றாலம் பாருங்க, எல்லா ஊரும் ஞாபகம் வருது, குற்றாலம் ஞாபகம் வரமாங்க. என் பொழப்பு அப்படித்தானே ஓடிக்கிட்டு இருக்குதுங்க. சுகர் அதிகமாக போய் டென்ஷன் ஆகுதுங்க, வேற ஒன்றும் இல்லை. குற்றாலம் போய் பப்புவும் கூட்டிகிட்டு போயிடுறது. பப்பு ஆய் என்ன அதை அள்ளி போடுறதுக்கு ஒரு கவர் தூக்கிட்டு போயிடணும். இல்லைன்னா அதை எங்கள் இடத்துல அங்கே ஆகி போயிடும்ல. நம்ம வீடாக இருந்தால் ஒரு இடத்துல போய் போகும், வெளியே கிளியா அங்கே என்ன பண்ணி போகும். இந்த மாதிரி இருக்கிறப்ப யாராவது நகையை வச்சு போவாங்களா? அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவங்களுக்கு ஏதோ அங்கே ஒரு காரணம் இருக்கும். குற்றாலத்தில் ஏதோ ஒன்று நடக்கும். போயிட்டு வந்தால் மனசு நிம்மதியாக இருக்கும். அப்படின்னா அதில் அங்கே போயிட்டு வந்தாலும் ஒரு அமௌண்ட் கிடைக்கும். நிறைய பேர் போட்டு விட்றாங்க கிஃப்ட்டு. இந்த மாமா இந்த அக்கான்னு போட்டு விட்றாங்கல்ல. அதனால் சிக்காவுக்கு தான் நம்பர் இது அதிகமாக போடுவாங்க பணம், சூப்பர் சாட். சூர்யாவுக்கு அவளுக்கு வராது, பொண்ணுக்கு தான் நிறையா பார்த்துட்டு இருக்காங்க அக்கான்ட்டு. இதில் வரும் பிக்கா ஒரு வேட்டை நல்ல ஒரு பண வேட்டி ஆடிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு ஜம்மன் வந்துட்டு, அப்பா இப்போ தப்ப நல்லா இருக்குது, போய் பட்டா பாடு இருக்குது, ஐயோ அங்கே போனால் மழை இங்கே போனால் மழை, போய் தாங்க முடியலைம்பா. அப்படி நான் என்ன பண்ணிட்டு அவங்க தலையெழுத்து அவங்க அப்படி பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. நம்ம பண்ணி என்ன பண்ண முடியும்? சரி பார்க்கலாம். ஏதோ எனக்கு தெரிஞ்சது உளறி இருக்குதேன். இன்றைக்கி என்ன ரீல்ஸ் விட்றது இல்லை, 6 மணிக்கு லைவை பார்ப்போம் வாங்க.